கரும பிடிச்சவன், ஒரு இலவும் தெரியல. விவரம் தெரியாம பேசாதீங்க பாண்டி. திருட்டு கேஸ்ல சாதாரணமான கேஸ் வீட்டு ராமேஸ்வரம். போங்க போங்க கூப்பிடுறா. வரேன்டா டேய். லொடுக்கு பாண்டே, லொடுக்கு பாண்டே, லொடுக்கு பாண்டே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ்ங்கறார்ல. என்ன கேஸ் இது? உட்காரியா. ஒரு பெரிய கௌரவம் சிவாஜி. நான் சொல்றேங்கய்யா, ஒரு சைக்கிள் ஆட்டைய போட்டேன். அது ஒரு பொம்பளை புள்ள சைக்கிள். அதுக்கு போய் 4 மாசமா வாய்தான்னு கொலையா கொள்றாங்க. அவன் இவன் என்ற ஏகவசனம் கூடாது. ஆட்டு சாக்கியம் தரங்கி. இந்த மாதிரி கிறுக்குதனமா பேசின பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, துன்பம் நேர்கையில் அலடித்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. ஐயா, அந்த டைப் அடிக்காண்டி பாருங்க சிரிக்குது. யுவர் ஆனர், இது போல எதிரி மேல 18 கேஸ் இருக்கு. அதுல 4 கன்விக்ட் ஆயிருக்கு. மத்ததெல்லாம் இன்னும் கிடப்புல கிடக்கு. எஸ் யுவர் ஆனர், அவங்க சொன்ன 18 கேஸ்ல தீர்ப்பு சொன்ன 4 கேஸ்ல தான் நானுங்க. மத்ததெல்லாம் இந்த உட்கார்ந்து இருக்கிறாரே அலெக்ஸ் பாண்டியன், இவர் ஜோடிச்சது ஒரு ஆனர். நீங்க குடிங்க. பாவம் பேசி பேசி களைச்சு போயிட்டீங்கல்ல. குடிச்சிட்டீங்களா ஒரு ஆனர்? நம்ம விஷயத்துக்கு வாங்க. அது கொஞ்சம் டீசென்டான கேஸா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஆனர். வண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க ஒரு ஆனர், அத களவாண்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறான. குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. 6 மாசம் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5000 ஃபைன். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 3000. ஆக மொத்தம் 8000. யுவர் ஆனர், பணத்தை கட்டுற ஜெயிலுக்கு போறியா? படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம 4 மாசமா என்ன அலக்கழிச்சதுக்கு எனக்கு பதிலைய வக்கீலைய கட்டுவார். நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் நண்பா. சரி சரி, அதே நினைச்சிட்டு இருக்காத, விட்டு தொலை. உனக்காவது ஆத்தான்னு ஒருத்தி இருக்கா. என்ன மாதிரி அனாதை பைக்கெல்லாம் யார நினைச்சு அழுகிறது? அதுக்கு நேரம் வரும். 20-30 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த யாரோ ஒருத்தர் மந்திரி ஆகல. அவர் பேரு கூட பாக்குறதுக்கு ஒரு சீசர் நம்மள மாதிரியே இருப்பாப்லையே, மண்டேலா. அவர் மாதிரி அளவு நீ ஏதாவது படிச்சு கிடிச்சு பெரிய ஆளாயிட்டுன்னு வச்சுக்கோ, எல்லாம் கூடி வரும். நல்ல மெரிட் இருக்கே. குட். எங்க படிச்ச தம்பி? இங்கதான் சார். இங்க என்ன? இங்க மைனர் ஜெயில். வெளியூர்ல எவ்வளவோ நல்ல காலேஜ் எல்லாம் இருக்கே, நீங்க அங்க போய் சேரலாமே. வெளியூர்லாம் போக முடியாது, என் சொந்த ஊர் இது. ஒண்ணு பண்ணுங்க, இத நான் டிசைட் பண்ண முடியாது. பெரியவருக்கு வேணா போன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க அவரை போய் பாத்துருங்களேன் ப்ளீஸ். யார் சார்? கரஸ்பாண்டன்ட். ஆச்சா? அப்பா. உன் புருஷங்க? சொல்றேன்ப்பா. என்னங்க, அப்பா உங்களுக்கு கூப்பிடுறாரு. சிவகாமி தமயந்தி யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க, நேரமாச்சு. ஐயா பாக்கணும். எதுக்கு சீட்டு வச்சிருக்க? அட அவர்தான் வர சொன்னாரு. விலகு விலகு. விலகு 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 விலகு. ஹலோ, புது கலெக்டர். வணக்கம்.
சண்முகநாததுரை இங்க இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இவங்களோட பரம்பரை சொத்து. நம்ம கலெக்டர் ஆபீஸ் உட்பட. இவரு பாஸ்கர் ராஜா, இவருடைய மகன் தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிற பெரியவர். இவர் பீரியட்ல தான் சார் மன்னர் ஆட்சி முடிஞ்சு கவர்மெண்ட் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணது. இன்னைக்கு இவங்க அதிகாரத்துல இல்லைனாலும் மக்கள் இவங்க மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அப்படியே தான் சார் இருக்கு. சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்கத்தையும் சட்டத்தையும் விட இவர் தான் அதிகமா நம்புறாங்க. தனக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காரு. அது நியூ கலெக்டர் மிஸ்டர் வைத்தியநாதன். கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல ஏற்கனவே இருக்கிற நம்ம ராஜா சிலையை எடுத்துட்டு லேட் பொலிட்டிக்கல் லீடர் சிலையை அங்க வைக்கணும்னு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்ல, உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது இல்லையா? அதுக்காக யோபியே, எடுத்துக்கிட்டது இல்ல, நாங்களா பார்த்து கொடுத்தது. நிறுத்த சொல்றாங்கள. இவன் மணி அடிச்சு தான் சாமி வந்து நிக்க போதா? அது எடுக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க புதுசா வைக்க போற சிலையினால 4 பேர் அடிச்சுட்டு சாம இருந்தா சரிதான். ஏன்னா பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா நான் வேணா எழுதிக்கிறேன். வேற என்ன? நீங்களும் உங்க சம்பந்தப்பட்டவங்களும் அடிக்கடி முகாமுக்கு போறீங்க, சில உதவிகளும் செய்றீங்க, நல்ல விஷயம் தான். See, this is not only connected with the Indian government. Transit campங்கிறது யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இருங்க. டிரான்சிட்டா? எந்த காலத்துல இருக்கீங்க? இட்ஸ் a repatriates camp. தாயகம் திருமணங்களுக்கான மறுவாழ்வு முகாம். சாரி. அங்க போறதுக்கு ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும். அது ஒரு லெட்டர் கொடுத்துட்டா போதும் சார். அதாவது நம்ம சொந்த பந்தங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்னு நான் அரசாங்கத்தை கெஞ்சணும். அது கூட ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். எழுதி கொடுத்துருங்க. Sorry, we are bothering you too much. நீ எந்த ஊர் கலெக்டர்? பிரின்சிபல் உங்களை பார்க்க சொன்னாரு. நல்லா படிப்பாப்ல, சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ யாரா? மைனர் ஜெயில படிச்சிருந்தா சீட் தர மாட்டீங்களா? யார் சொன்ன? அதுக்காகத்தானப்பா கட்டி வச்சிருக்கு. அதை தவிர எல்லா வேலையும் அங்கே நடக்குது. நீ போய் பாரு, நான் சொல்றேன். மகனே மனோகரா, இங்க வா. புதுசா செல்லம், வயசுல மூத்தது இங்க ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. ஒரு மரியாதை வேணா? சரி. அதோ அங்க ஒரு மனுஷன் மஞ்சப்பேட உட்காந்துட்டு இருக்கு பாரு, அதுகிட்ட போய் அஜக்கானந்தன் சொல்லி 2 பொட்டலம் ஆயிட்டு வா போ. அக்கா, டீச்சர் அக்கா. போகலாம். என்ன முறைக்கிறவ? சேட்டே பாரு. பேர் என்ன கண்ணே? நந்தா. உட்காரு. டோ படிப்பல்ல? ஏன்? பழக்கம் இல்ல. பழகிக்கிறது. பக்குவமா நான் உனக்கு சொல்லித்தரேன். இழு.
இது என் செல்லம் இல்ல, குடிப்பா. குட்ரா. அஜக்கே கச்சா பீசல 7 ஆயிடுச்சு. உன்னை கையோட கூட்ட சொன்னாரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டி. நான் யாருன்னு தெரியுமா? யார்? தெரியும். எத்தனாவது படிக்கிற? 8th B. வேணாம். ஏ பயமா இருக்கு. நான் உன் அண்ணன் இல்லையா? சித்ரா கிளாஸ் போல. மிஸ் திட்டுவாங்க. நான் போறேன்.